இப்போ என்ன அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் நான் டெம்பரவரியா எனக்கு வந்து பீகார்ல சில விஷயங்கள் இருக்குது, தேர்தல் வேலைலாம் இருக்குது, அதனால நான் இப்போ வந்து டெம்பரவரியா நான் இந்த ஆலோசகராக இதுலேருந்து நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பிரசாந்த் கிஷோரை எடுப்பிலே விஜய் வெளியே அமைச்சிட்டாருமா. ஆதவ அர்ஜுனும் இவரும் ஒன்றா தான் வந்தாங்க, வந்து ஒரு பரபரப்பெல்லாம் உண்டாக்குனார். அப்புறம் தான் சொன்னாங்க பீகாரில் தோற்று போய் ஓடி வந்திருக்கிறான், அந்த ஆளை வச்சுக்கிட்டு என்னையா பண்ணுறேன், எவன் ஜெயிச்சாலும் என்னால் ஜெயிச்சுன்னு கதை விடுவான் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை பற்றி விஷயமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. சேர்த்திக்கல அவர். சார் இப்போ ஒரு 5-6 மாதமாக பிரசாந்த் கிஷோரை பற்றி ஏதாவது செய்தி உண்டா? இல்லை. அப்புறம் he was not needed by anybody. கூட்டிகிட்டு வந்து அதிமுக அந்த அளவுக்கு கழட்டி விட்டு போயிட்டாங்க. உடனே டிஎம்கே தானே சார் ஆதவர் கூட்டிகிட்டு வந்து அம்மா எனக்கு தெரியுமா பிரசாந்த் கிஷோர் என் ரூமில் தானே வந்து உட்காந்து இருந்தார். எங்கள் காலேஜில் தானே முதல் மீட்டிங் அவர் போட்டார் தமிழ்நாட்டுக்கு. என்னை யாரும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் என்ன விடலையே, ஏதாவது குறுக்க கேள்வி கேட்ட போகிறான்னு என் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்னை யாரும் தெரிஞ்சிச்ச உடனே பேக்ரவுண்டு ஃபேமிலி இது இருக்குதுன்னு உடனே டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டார். ஏன்னா அந்த ரூம்குள்ளார எங்கள் சேர்மன் விடவே இல்லை, கூட்டிகிட்டு வந்து எங்கள் சேர்மன் தான் கூப்பிட்டு வந்தார்.